யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர், நான் இந்த வசனத்தை எனக்கு பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நீங்கள் சும்மா இருங்கள். அப்படி தான் எனக்கு அந்த வசனத்தை நான் பார்க்கும்போது திடீர்னு என் கண்ணுக்கு இப்படிப்பட்டது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஆமாம், நீங்கள் அமைதியாக இருங்க. 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை காண்புங்கள், பயப்படாதீங்க. நீங்கள் உங்கள் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். யூ ஸ்டாண்ட் ஸ்டில் த சால்வேஷன் ஆஃப் த லார்ட். தரித்து நின்று கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கப்பா. உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் சும்மா இருக்கணும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக மௌனமாக இருங்க, கொஞ்சம் அலப்பறை பண்ணாமல் இருங்க, கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடாதீங்க, கொஞ்சம் அடுத்தவங்க பேச்சை கேட்காத, கொஞ்சம் சுயத்தில் சாயாத, கொஞ்சம் நீயே சுயபக்தி மீது சாஞ்சி நீயே முயற்சி பண்ணாத, சும்மா இருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவரை போல வல்லமை உள்ளவர் ஒருவருமே இருக்க முடியாது. நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தர் எனக்காக சத்துருக்களை பழி வாங்கினார் என்று இருக்கு. கர்த்தர் எனக்காக வழக்காடினார், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். உங்களுக்கு என்னென்ன வருகிற மாதம், இந்த மாதம் இறுதிக்குள்ள என்னென்னலாம் ஜப குறிப்புகள் எல்லாம் இருக்கிறதோ, நீங்கள் சும்மா இருந்தால் போதும். தேவசம் அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தால் போதும், மௌனமாக இருந்தால் போதும், தேவையில்லாத வார்த்தைகளை அளப்பாதபடி அமைதியாக இருந்தால் போதும். கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். நீ எதை குறித்தும் கவலைவே பட வேண்டாம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் புத்திமான் அந்த காலத்தில் மௌனமா இருக்க வேண்டும். புத்திமான் அந்த காலத்தில் மௌனமா இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். எந்த காலம்? எந்த காலத்தில் மௌனமா இருக்கணும்? அந்த காலத்தில் மௌனமா இருக்கணும். அது என்ன காலம்? 12ஆம் வசனம் பாருங்களேன். உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி, பாருங்க, நீதிமான ஒடுக்கி ஜெபம் பண்ணுகிற, பரிசுத்தமா வாழ்கிற, கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிற, ஜெபித்து ஊழியத்தை செய்கிற, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற, அவருக்காக வாழ நினைக்கிற, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட, ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்ட, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த நீதிமான ஒடுக்கி பரிதானத்தை வாங்கி ஒளிமுக வாசலிலே ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிற துன்மார்க்கரை குறித்து போடப்பட்டிருக்கிறார். இந்த காலம் எல்லாமே நியாயத்தை புரட்டுற காலமாக தான் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? நம்ம நீதியாக நடக்கணும், நியாயமாக நடக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிட்டாலே என்னதான் இருக்கும்? அதை விட நீங்கள் கவலைப்படுறதை விட்டுட்டு அந்த நேரம்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் பேசாமல் மௌனமாறு, நான் யாவையும் செய்து முடிப்பேன். இன்னைக்கு நியாயமே இல்லை பாருங்களேன். பிள்ளைகள் பாவம், ஒரு எம்பி எங்களை பாலியல் குற்றச்சாட்டு பண்ணா அப்படின்னு சொல்கிறா ஓப்பனா. அவரை கைது பண்ண வழி இல்லை, அவரை பேசுறதுக்கு இங்கே வழி இல்லை. பாராளுமன்றத்தை தூக்கி அதானி கையில் கொடுக்க போகிறாரு, பழைய பாராளுமன்றத்தை. இதெல்லாம் எனக்கெல்லாம் சில நேரம் அப்படியே எரிச்சலாய் தலைவலியே வந்துடுற மாதிரி இருக்குது தேசத்தை பார்த்தா. ஏன்னா எங்கேயுமே நீதி இல்லை, எங்கேயுமே நியாயம் இல்லை. அப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறார். கொடுத்த வார்த்தை என்ன? அந்த காலத்தில், இப்படிப்பட்ட தீமையின் காலத்தில், ஒளிமுக வாசல்களில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிற இந்த மாதிரி காலங்களிலே
அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒண்ணே ஒன்று தான். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வேலை மௌனமாய் சும்மா இருந்தாலே போதும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். 14ஆம் வசனம் பாருங்க, 5:14. நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அந்த மாதிரி நடக்கும்போது தீமையை தேடாதீங்க, தீமையை தேடாதீங்க. நீங்கள் பிழைக்கும்படி தீமையை செய்யாதிருங்கள், தேடாதிருங்கள். தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். வேதவசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது அல்லவா? தேவன் உன்னிடத்துல என்ன கேட்கிறார்? நீ நன்மை செய்வதை அல்லாமல் தேவன் இந்த பூமியில வேற ஒன்னையும் உன்கிட்ட எதிர்பார்க்கல. நீ மகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உனக்கு கேட்கிறார்? மீகா 6:8 பாருங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு நான் அறிவிக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீமையான காலத்துல நீங்க ஒண்ணுதான் செய்யணும், தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆதலால் ஆண்டவர் சொல்றார், புத்திமான் அந்த காலத்துல எப்படி இருப்பானா? சொல்லுங்களேன். மௌனமா இருப்பான். நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும் சிஸ்டர், பிரதர். உங்கள் ஃபேமிலி நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கணும்னா மத்தேயு 27:14. அவரோ ஒரு வார்த்தையும் மறுதரமாக சொல்லவில்லை. இயேசுவோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. நீர்தான் ஒரு யூதருக்கு ராஜாவா? நீர் என்னென்னமோ கேட்க. அவர் இது தீமையின் காலம் எனக்கு நல்லாவே தெரியும். இது என்ன பிதா ஒப்பு கொடுக்கப்பட்ட காலம்னு தெரியும். உன்கிட்ட நியாயம் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். உன்னால் உன்னை விடுவிக்க கூடுமேன்னு சரியுமே. அதனால கேட்குறான். இல்லை, பரலத்திலிருந்து உனக்கு ஒரு உத்தரவு வராவிட்டால் நீ என் மேலே கையை கூட போட முடியாது. ஆனால் இயேசு என்ன செய்யலை? சைலண்ட். ஏன்? அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். நீங்க பாருங்க, மத்தேயு 26:53-54 வசனத்தை பாருங்க. 26:53-54. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டார், அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதன் என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? 12க்கு அதிகமான லேகியோன். ஒரு லேகியோன் என்பது 6000. அப்படின்னா 12னா யோசிச்சு பாருங்க. 60 70 ஒரே நேரத்தில் அப்படின்றாரு ஆண்டவர். அனுப்புவார், ஆனாலும் நான் செய்ய மாட்டேங்கிறாரு. எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அனுப்புன்னா அனுப்புவார். ஆனால் இயேசு சொல்றார், இது அந்த காலம் இல்லை, நான் மௌனமாக இருக்கிற வேண்டிய காலம். எதுக்கு? அவர் சிலுவைக்கு போனாதான் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பாவத்தில், சாபத்தில், வியாதியில் விடுதலை ஒரு வரும், குடும்பம் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும்னு அந்த யாவையும் நான் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மௌனமாக இருந்தார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா 30:7 பாருங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். எது பலன்? கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன தெரியணுமா? நீங்க சிம்பிளா செய்யுங்க. சும்மா இருப்பது தான் உங்களுக்கு பலன். மௌனமா இருங்க, சும்மா உட்கார்ந்துட்டு இருங்க, போராடாதீங்க, சும்மா அமர்ந்துருங்க. அல்லேலூயா. சும்மா இருப்பது தான் என்னவா? பலன். அதனால தான் யாத்திராம் 14:14 சொல்றார், நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன், யுத்தம் பண்ணுவேங்கிறார். யோபு 40:4 வாசித்து பாருங்க. யோபு 40:4. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன்.
பொத்தி கொள்ளுகிறேன். 1ஆம் அதிகாரத்தில் 14, 16 அந்த வசனம்லாம் 24 வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தா பிசாசு சொல்லுது, அவன் உம்மை விருதாவா பின்பற்றான், சரீரத்தில் கையை வையும், அவனுக்கு உண்டானதில் கையை வையும், உம்மை தூஷிப்பான், வாயை திறந்து பேசுவான். அடுத்தது இப்போ அவன் சரீரத்தில் கையை வையும், இப்போ அவன் பிள்ளை மேலே கையை வையும், உம்மை நல்லா தூஷிப்பான், வாயை திறந்து ஓவர டாக்கிங் பண்ணுவான். அப்பையும் நம்மால் பேசலை. அதுக்கப்புறம் 24, 25 அவள் வீட்டம்மா போட்டு கொலையா கொள்றா. அப்பையும் நன்மை பெற்ற நாம் தீமையை பெறாதிருப்பது எப்படி? தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னா நன்மையை பெற்றிருக்கோம், எப்படி தீமையை பெறாமல் எப்படிமா இருக்க முடியும்? இது தீமையின் காலம். இதில் கீப் குவைட், தூஷிக்கலையே. யோபு வாயினாலே ஒரு வார்த்தை கூட கர்த்தருக்கு பிரியமில்லாமல் பேசலை. ஆனால் அதுக்கப்புறம் அவனுடைய வேதனையினால பேசிட்டே இருக்கிறான். கர்த்தரை என் கண்கள் கண்டது, இதுவரைக்கும் நான் வந்து பேசிக்கிட்டே இருந்தேன், கேள்விப்பட்டேன், இப்போதோ என் கண்கள் காண்கிறது, என் கையினால் என் வாயை பொத்துறேன் அப்படிங்கிறாரு. பொத்துறேன்னு சொன்ன பிறகு தான் 42ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 10ஆம் வசனத்தில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தா. நீங்கள் உங்கள் கையை வச்சு வாயை பொத்துங்க, பழகுங்க. இதெல்லாம் சில நேரம் சில இடத்துல நமக்கு அப்படி பொங்கும் பாருங்க உள்ள, அப்பா உள்ளையும் சேர்த்து பொத்துங்க. இப்போ பேசணுமா, இதை பேசணும்னு வரும் பாருங்க, இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு போயிருங்க. நீங்கள் பொத்தி பொத்தி பழகுங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகள் 17:28 பாருங்க. புத்திமான் வந்து இந்த துன்மார்க்கமான இந்த நியாயம் கிடைக்காத காலத்தில், ஏழைகளின் நீதியை ஒடுக்குகிற காலத்தில் புத்திமான் வந்து என்ன செய்வானா? மௌனமாக இருப்பானா. யார் புத்திமான் போட்டிருக்கு பாருங்க, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன். அல்லேலூயா. உதட மூடுறவன் தான் புத்திமான். வலா 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 வல வல வலன்னு பேசிக்கிட்டே இருந்தா, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான். உங்கள் வாயை பொத்துனீங்கன்னா நீங்கள் தான் புத்திமான். நீதிமொழிகள் 11:12 பாருங்க. மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். மதிகட்டவன் பிறனை பேசிக்கிட்டே இருப்பான். அன்வான்ட் டாக்கிங், அன்வான்ட் காசிப்பு, தேவையில்லாத அடுத்தவங்களை பற்றின பேச்சு, இது வந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க. நீங்கள் வந்து அமைதியாக இருந்தால் உங்களுக்காக யாவையெல்லாம் செய்ய மாட்டார். இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்? யாவையும் செய்து முடிப்பா. அடக்கி கொள்ளுங்க. சில நேரம் பேசணும்னு தோணும்ல, அந்த நேரம் உங்கள் வாயை அடக்குங்க. புரியுதா? அந்த நேரம் என்ன செய்யுங்க? வாயை அடக்குங்க, அமைதியாக இருந்து பழகுங்க. சங்கீதம் 39:2 பாருங்க. 39:2 நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. ஊமையா இருந்து அமைதியா இருந்தேனா? மௌனமா இருந்து ஊமையாவே இருந்தேனா? நலமானதையும் பேசல, இந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறேன், அதுவும் பேசல. என் துக்கம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 39:1 பாருங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கனை எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தினால அடக்கி. தாவீது இஸ் a wonderful man இல்ல? என்ன அருமையான கடிவாளத்தினால வாயை அடக்கிறாராம். வாட் a glorious word. அடக்குவோன்னு நாவு சிறிய அவயம்தான், ஆனால் என்ன செஞ்சுமா? நாவு சின்னது தான் பாருங்க, எலும்பு கூட இல்லை பார்த்தீங்களா? அப்படி சொலண்டு பேசி என்ன வேணாலும் பேசிடும். ஆமாம், ஒரு சின்ன தீ ஒரு காட்டை கொளுத்தி விடுகிறது, ஒரு சின்ன சுக்கான் முழு கப்பலை திருப்பி விடுகிறது. அதே போல தான் நாவும் சிறிய அவையும் தான் உங்கள் சரீரத்தையே கரைப்படுத்தி விடுகிறது. நாவால் கெட்டவங்களை பார்த்துருக்கேன் அதிகமாக. வாயை வச்சு சும்மாவே இருக்கிறது கிடையாது.
ஆயில் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறதாம். நல்லா இருக்குல்ல? முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆயில் சக்கரத்தையே கொளுத்து. அதனால கொஞ்சம் பக்கத்தில் பாய்ச்சோம், கையை வச்சு வாயை போத்து. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் கொரிந்தி பட்டணத்துக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? சகோதரரோட சகோதரர் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீ ஒருவரோடு வழக்காடி எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட ஏன் அநியாயத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை, சகித்து கொள்ளுகிறதில்லை? சகித்து கொள்ளுகிறதில்லை, பொறுத்து கொள்றதில்லை. ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன்? கொஞ்சம் வாயை பூத்திட்டு இருந்தோம்னாலே நல்லா முடிஞ்சிருமே அப்படின்றார். கொஞ்சம் வாயை பூத்திக்கிட்டு இருந்தாலே நல்லா இருக்குமே அப்படிங்கிறாரு. ஆமாம், சங்கீதம் 39:9 பாருங்க. நீரே இதை செய்கிறீர் என்று என் வாயை திறவாமல் எப்படி இருந்தேனா? மௌனமாயிருந்தேன். சொல்லுங்களேன், மௌனமாயிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமாக இருக்க முடியுமோ மௌனமாக இருங்க. வேதத்தில் ஒரு 2-3 பேரை மட்டும் டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன், சரியா? மௌனமாக இருந்ததுனால அவங்களுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம். ஆதியாகமம் 24:21, ஜெனிசியஸ் சாப்டர் 24 verse 21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். எலியேசரை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறாரோ இல்லையோ என்று அறியும்படி அப்படியே மௌனமா இருக்கிறான். ஆபிரகாமுக்கு ஒரே ஆசை, இந்த கானானியர் மத்தியில் என் பிள்ளைக்கு பெண் எடுத்துடக்கூடாது, சொந்தத்தில் எடுக்கணுன்ற ரொம்ப ஆசை. அதனால் அந்நியர் இடத்துல போகாமல் எலியேசரை கூப்பிட்டு, எப்பா என் பிள்ளைக்கு நல்ல பிள்ளையை பார்த்துட்டு வா, தேவ சித்தத்தின்படி பிள்ளையை பார்த்துவான்னு தொடையின் கீழே கையை வைத்து ஆணையிட்டு கொடு என்று சொன்ன உடனே அவனும் ஆணையிட்டு புறப்பட்டு போனான். ஆனால் போகிற வழியெல்லாம் ஜபந்தான் அவனுக்கு. ஸ்தோத்திரம் பண்ணுறான், ஜெபிக்கிறான். அப்போ ரெபேக்காளை பார்க்குறான். அதுக்கு முன்னாடி சொல்கிறான், ஆண்டவரே ஒட்டகங்களுக்கு வார்க்கிறேன் என்று சொல்லுகிறவர் எனக்கு மாத்திரம் இல்லை, என் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிறவள் தான் அந்த பெண்ணு தான் என் எஜமானுடைய மகனுக்கு நினச்சிட்டு போகிறான். அப்போதான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. இதெல்லாம் நடக்கும்போது அவனுக்கும் கொடுக்குறான், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று வார்க்கிறான். இதெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை. இதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமாக இருக்கும்படி கடைசி வரைக்கும் எப்படி தான் இருந்தானா? மௌனமாக இருந்தான். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிர்காலம், ரெபேக்கால் ஒரு எதிர்காலம், ஈசாக்குக்கு ஒரு எதிர்காலம், சரியா? அதே போல் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய ஊழியத்தினுடைய எதிர்காலம், உங்களுடைய வியாபாரத்தினுடைய எதிர்காலம், உங்கள் வேலையின் எதிர்காலம், உங்களுடைய படிப்பின் எதிர்காலம், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கணும்னா, உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த காரியத்தில் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவாரோ இல்லை என்று அறியும்படி எப்படி எலியேசர் மௌனமாக இருந்தானோ, நீங்களும் மௌனமா இருங்க. உங்க எதிர்காலம் உங்களை தேடி கர்த்தர் கொண்டு வருவார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஈசாக்கு அங்க நம்மால் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு 24:61. ஆனால் ரெபேக்காலோ அவனை தேடி போனான். அப்படிதான் இருக்கு. உங்க எதிர்காலம் உங்களை நோக்கி வரணும். தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான தகப்பன் தாயே, என் சகோதர சகோதரிகளே, என் கண்மணி பிள்ளைகளே, உங்கள் படிப்புக்குரிய எதிர்காலம், உங்களுடைய சரீரத்துக்குரிய எதிர்காலம், உங்களுடைய வேலை, உங்கள் பிஸ்னஸ்க்குரிய எதிர்காலம், என்னென்னலாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குல்ல, என்ன இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது, என்ன தேவ சித்தம் வச்சுருக்கிறாரோ அதெல்லாம் நடக்குமோ என்று பார்க்கும்படி நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் எதிர்காலம் உங்களை தேடி வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டா, உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கணும்னு கர்த்தர் உங்களுக்கு செய்து வைத்த திட்டத்தையும் தரிசனத்தையும் தேவன் உங்களுக்காக நிறைவேற்ற வேண்டும் என்றால், ப்ளீஸ் கீப் குவைட், ஸ்டே, கீப் குவைட். அமைதியாக இருந்துருங்க, மௌனமாக இருந்துருங்க.
கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். அப்படியே நீங்கள் அலப்பிடக்கூடாது. எலியேசரை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நிமிஷம் கூட பதட்டமே இருக்காது. ஐயோ அந்த பிள்ளை பெருவாள இல்லை. கர்த்தருக்கு இஷ்டமாக இருந்தா, கர்த்தர் என் எஜமானின் மகனுக்கு இது யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருந்தாருன்னா மௌனமாக இருப்போம். அந்த மௌனமாக இருக்கிற காலத்தில் தான் நம்ம சில நேரம் ஓவராக பிரயாசப்படுறோம், ஓவராக பண்ணுறோன்னு என்னத்தையாவது அங்கே போக இங்கே போக மண்டையை கொடுக்க கொண்டையை கொடுக்க தீர்க்க தரிசனத்தை கேட்க என்னத்தையாவது வாயை விட்டு அலப்பி பேசி அவிசுவாசமாக பேசி துக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஏதோ மிஞ்சின பாரத்தை மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு ஆகுறதே இல்லை. அல்லையா சொல்லுங்கள். எபிரேயர் 12:1 என்ன சொல்லுகிறது? பாரமான யாவற்றையும் உங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பொறுமையோடு ஓடுங்களேன். ஏன் நீங்கள் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக தூக்கி சுமந்துக்கிட்டே அலையிறீங்க? பாட்டு மட்டும் போடுறோம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும். கொஞ்சம் மௌனமாக இருங்க, அமைதியாக இருங்க. செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, 2 ராஜாக்கள் 18:36. ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதித்திரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். இந்த சத்துரு இந்த சண்டைக்கு இழுப்பான் தெரியுமா? நம்ம அமைதியாக இருந்தாலும் வா போட்டு பார்த்துருமாடா அப்படின்னு சொல்லி இழுப்பான். அல்லேலூயா. இங்கே பாருங்க, நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது. இந்த ரப்சாப்கே பாருங்களேன், அசீரிய ராஜா எசேக்கியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி பலப்படுத்திட்டு இருக்கிறான். ஆனால் அங்கிட்டு பிசாசு வளமாக பல வார்த்தை பேசுகிறான். ஆனால் ஜனங்கள்கிட்ட அசீரிய ராஜா சொல்லிட்டான், எசேக்கியா சொல்லிட்டாரு, எதுவுமே பேசாதீங்க. அவன் என்ன பேசினாலும் என்ன செய்யாதீங்க, மறு உத்தரவே கொடுக்காதீங்க, மௌனமாக இருங்க. அப்படி தான் ராஜா கட்டளையிட்டு இருந்தான். அதான் ரப்சாக்கவே என்ன சொன்னான், அலங்கத்தில் இருக்கிறவர்களையும் அழட்டிக்கொண்டே இருந்தான், அசர பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கான் சத்துரு. சில நேரம் பிசாசு நம்மளை பேசி பேசி இழுப்பான் வம்புக்கு. போயிடாதீங்க, அமைதியாக இருங்க. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி 1,80,000 அசீரியரின் பாளையத்தில் விழுந்து போகும்படி கர்த்தர் அவர்களுக்காக யாவையும் செய்து யுத்தத்தை பண்ணி முடித்தார். நீங்க பேசிடாதீங்க பிரதர் சிஸ்டர். ஆமா, இந்த கோட்டுக்குள்ள வந்துறேன் பாப்போம் வாப்போம் பாப்போம்பா, போயிடாதீங்க. உங்க எல்லையை விட்டு உள்ள போயிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன், மௌனமா இருங்க. ஆமென். ஆமா ஆமா. 2 சாமுவேல் 13:20. 2 Samuel chapter 13 verse 20. அப்பொழுது அவன் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ, இப்பொழுது என் சகோதரியே நீ மௌனமா இரு. எனக்கு இந்த அப்சலோம் இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டில் மாத்திரம் அவனை ரொம்ப பிடிக்கும் அப்சலோம். ஏன்னா யாக்கோபனுடைய 12 பிள்ளைகள் அங்கே தீனால் தேசத்தை சுற்றி பார்க்க போகும்போது அவள் தீட்டுப்பட்டுட்டா. அங்கே அவன் பார்த்தீங்கன்னா, நான் உன் தங்கச்சியை கல்யாணம் முடிக்கிறேன்னு உடன்படிக்கை பண்ணவன் தான். ஆனால் சிமியோனும் லேவியும் எழும்பி போய் கொடுமையின் கருவி பட்டயத்தை எடுத்து ஒரே நாள் இரவு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்து காத்துட்ருக்காங்க. வேதனை இருக்கும்போது அவர்களை போய் இவர்கள் ஒரே நாளில் எல்லாரையும் புருஷர்களையும் வெட்டி போட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு சொல்கிறான், நாம் சிறிய கூட்டம், ஏண்டா என் வாசனையை கெடுத்து போட்டீங்க, தகப்பன் வாசனையை கெடுத்துட்டீங்களேன்னு அழுகுறாரு. அமைதியாக இருக்க மாட்டீங்களாடா, மௌனமாக இருக்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொன்னவர் யாக்கோபு. ஆனால் தாவீதின் வாசனையை கெடுக்காமல் இருந்தவன் அப்சலோம். அப்சலோம் நினச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, தூக்கியிருக்கலாம். அவ்வளவு மௌனமாக. உடனே தங்கச்சியை கூப்பிட்டு, தங்கச்சி அமைதியாக இருமா, மௌனமாக இரு, அவனுடைய சகோதரன் இந்த காரியத்தை உன் மனதில் வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன் சகோதரனாகி அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தான். நீ மௌனமாக மட்டும் இரு அப்படின்ட்டான். எவ்வளோ அழகா ஒரு கைடன்ஸ் கொடுக்குறான் பாருங்க.
இன்னைக்கெல்லாம் சில சரியான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு சிலருக்கு ஆள் இல்லை. வா 2ல் 1 பார்த்துருவோம், கேட்டுட்டு வந்துடுவோம். கல்யாணம் முடித்து கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் ஒன்று சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். கல்யாணம் முடித்து நம்ம வீட்டில் இருக்கிற மகளை கல்யாணம் முடித்து கொடுத்துட்டா மௌனமாக இருக்க பழகணும் பெண்ணை பெற்றவங்க. ஆமென் சொல்லுங்கள். கீப் குவைட். கல்யாணம் முடிக்கும் மாதிரி குடிக்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்ணி பிள்ளைய கொடுங்க. பிரச்சனைலாம் வரதான் செய்யும், அப்போ சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதில் போய் நீங்கள் போய் மூக்க முளைச்சிட்டு ஏழை என் மகளை எப்படா தொல்லாம் எப்படும், இந்த வேலையே ஆகாது. இந்த செங்கலை பிரிச்சுக்கிட்டு ஆணியை பிடுங்கிட்டு இருக்கிற வேலையே ஆகாது. ஆமென் சொல்லுங்க. மௌனமாக இருக்கணும். அப்சலோம் பாருங்க, ஃபேமிலியில் எவ்வளவு சகோதரி பேசாதம்மா, மௌனமாக இரு. நல்ல ஆலோசனை கொடுங்க பிள்ளைக்கு. போய் நீ போய் நல்லா காடுவோம் மாவீர், நல்லா குத்தி விடக்கூடாது. குத்தி விட்டீங்களா உங்களை கத்தர் குத்திடுவார். விளையாட்டு பண்ணுறீங்களா? கல்யாணம் முடிச்சு பிள்ளைய கொடுத்தா ஸ்தோத்திரம். உங்கள் மக பல காரியத்தை வந்து மண்டையில் போட்டு குப்பையை மாதிரி போடுவாங்க. ஸ்தோத்திரம். ஜெபம்ப்பா, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஜெபிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அதோடு இருக்கணுமே தவிர நான் வாரேம்மா 8 வண்டி 1 2 3 பார்த்துருவோம். என்னத்தை பார்க்க போறிய தெரியாம தான் கேட்கேன். மரியாதை ஃபேமிலியில் அதெல்லாம் பழகுங்க. மாப்பிள்ளை மரியாதையை அந்த இதெல்லாம் பழகுங்க. நம்ம பிள்ளைகள், நான் ஒரு காரியத்துக்காக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சர்ச்சில் இனிமேல் கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கிற உடனே வாங்க கல்யாணம் முடிச்சு இல்லாமல் செய்ய போகிறதில்ல, பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கல்யாணம் முடிக்க போகிறவங்கள உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரியாக ஒரு 3 வீக்ஸ் கவுன்சிலிங், 3 வீக்ஸ் கவுன்சிலிங் ஆஃப்டர் ஒன்லி மேரேஜ் இங்கே நடத்தப்படும். அதுக்காக ஒரு தேவ மனுஷர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு எப்படி செய்யலாம், நீங்கள் வர முடியுமா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன். சும்மா தூக்கி வந்து கல்யாணம் உட்காந்து பேசி எல்லாத்தையும் முடித்து கவுன்சிலிங் கொடுக்குறத வேதத்தின்படி செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் முடிச்சு வைப்போம். அதுக்கப்புறம் கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். என்ன நம்மளால் நம்ம செய்கிறது செய்வோம். மௌனமாக இருப்பீங்களா? யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். எழும்பி நிற்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது தீமையின் காலம். ஏழையை ஒடுக்கி ஒளிமுக வாசலில் நியாயத்தை புரட்டுகிற காலம். எங்கேயுமே நீதி இருக்காது, எங்கேயுமே நியாயம் இருக்காது. ஆனால் இந்த காலத்தில் நீதிமான் மௌனமாக இருப்பான். இந்த காலத்தில் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் அமைதியாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமானால் ப்ளீஸ் கீப் குவைட், கீப் குவைட், கீப் குவைட். அமைதியாக இருங்களேன், மௌனமாக இருங்களேன், கண்களை மூடுங்க, வாயை வச்சுட்டு பேசாதீங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு உங்கள் வாயை திறந்து அன்வான்டாக பேசிகிட்டு இருக்காதீங்க. அவருக்கு இதுக்கு மேலெல்லாம் தெரியும். உங்கள் வாயை அடைக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். ஆனாலும் விட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம வாயை பேசக்கூடாது. ப்ளீஸ், யோபுவை போல என் கையினாலே வாயை பொத்துகிறேன். கர்த்தர் கிரியை செய்யணும்னு நினைக்க விரும்புகிறீங்கன்னா, கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டீங்கன்னா சும்மா இருங்க. நீதி நியாயத்தை புரட்டுகிற காலத்தில் இருக்கிறோம். இதை தீமையான காலத்தில் நீதிமான் மௌனமாக இருப்பான், சும்மா இருப்பான். நான் இருப்பேன்னு என் நாவை இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ரப்சாக்கே வந்து பேசுவான். ரப்சாக்கே பேசுவான். ஆனால் எசேக்கியாவோ ஜனங்களை பார்த்து மௌனமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான், கட்டளை கொடுத்திருந்தான். எசப்பா, எங்கள் வாழ்க்கையில் பேசுகிற வீண் வார்த்தைகள் நியாயத்தீர்ப்பு நாட்களிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கமானாலும் வெளியரங்கமானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவாரே. நிறுத்துங்க ஆண்டவரே, அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ஒரு அப்சலோம் எவ்வளவு ஞானமா தாவீதுக்கு விரோதமாகவே எழும்பினவன். ஆனால் அதுக்கு முன்னாடி தன் சகோதரி காரியத்தில் எவ்வளவு மௌனமாக இருந்தான். பேசாதம்மா, அமைதியாக இருந்துரு. எலியேசர் எதிர்காலத்திற்காக அமைதியாய் காத்திருந்தான். ஈசாக்கின் உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அமைதியாக இருங்க. உங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டணும்னா அமைதியாக இருங்க. குடும்ப காரியத்தில் சில விஷயத்தில் நீங்கள் தாறுமாற முடிவெடுத்ததுனால எடுத்த விளைவு இப்போ துக்கத்தை உண்டாக்கிட்டு இருக்கா. மௌனமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா.
எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.